இப்போ எல்லாருக்கும் பிரசங்கமே உங்களுக்கு பண்ணி முடிக்க பாருங்க. என்னங்க நீங்கள் என்ன லேசுப்பட்டவங்களா? ராமேஸ்வரத்துக்காரங்க எல்லாம் நீங்கள் கோடு போட்டால் அவ்வளோதான், எல்லாம் தலைப்பு சொன்னால் போதும். இப்போ உங்களுக்கு ஒரு 7 தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறேன். பக்கத்தில் சொல்லுங்கள், 7 தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறான்னு சொல்லுங்க. அப்போ காலையில் சாயங்காலம் 5 மணி ஆயிருமா கணேசா? அவ்வளோதான், 7 நிமிஷம் தான். ஒரு தலைப்புக்கு 1 நிமிஷம் ஆகுதோ, அரை நிமிஷம் ஆகுதோ, முடிச்சிருவோம் போகிற பாருங்க. இல்லையா? அந்த காலத்தில் எங்கள் வீட்டுக்கு குடுகுடுப்புக்காரங்க வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டில் போய் எல்லாம் மந்திரம் பண்ணிட்டு 12 மணிக்கு வீடு சந்திக்க வருவாங்க. இப்படி யாராவது குடுகுடுப்பு வந்துட்டால் எங்கள் அம்மா சரஸ்வதி அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. எந்த பயவழியிலும் தூங்கக்கூடாது. பார்த்து அவன் நல்லது பொழுது சொல்லுவான், எல்லாம் உட்காந்துருக்க நேரம் முழிச்சிருப்போம். அவன் எத்தனை மணிக்கு வருவானே தெரியும். திடீர்னு 4 மணிக்கு வருவான், 5 மணிக்கு வருவான், திடீர்னு 12:30 வந்துடுவான். அன்னைக்கு ஒரு நாள் அப்படி வந்திருக்கப்போ 12:30 மணிக்கு வந்துட்டான். நான் எல்லாம் குழைச்சது, பக்கத்து வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கான். எங்கள் அம்மா சொல்கிறான், அவன் வரும்போது எதிரில் போயிடக்கூடாது, அந்த ரத்தங்கைக்கு செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவன் வந்தானா அவ்வளோதான், சபிச்சிருவானா சொல்லிட்டாங்க. மந்திரவாதி பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டான். எங்கள் அம்மா அப்படி எதிர்பார்ப்பா, என்ன சொல்ல போகிறோனோ அப்படி இருக்காங்க. நான் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ண ஏசப்பா. அப்போ நான் கொஞ்சம் ஏசப்பா பொறுத்து தெரிஞ்சிருச்சு. எவன் வீட்டில் என்ன வேணாலும் அவன் சொல்லி தொலையிட்டும், என் வீட்டில் அவன் சொல்லக்கூடாது. அவன் வாயை இயேசு நாமத்தினாலே கட்டுகிறேன். சொல்லுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசு நாமத்தினாலே ஜோசிகார வாயை கட்டுறேன், பிசாசின் வாயை கட்டுறேன். ஜெபம் பண்ண நான் மனசுக்குள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டேன். அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், நம்ம தான் கட்டிட்டோம்ல அப்படின்னு நினைச்சா, சொல்ல மாட்டான் நினைச்சா சொல்லி தொலைஞ்சிட்டாங்க. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? இங்க உயிருள்ள சாமி இருக்கிறாரு, இங்க உயிருள்ள சாமி இருக்கிறார், இங்க உயிருள்ள சாமி இருக்கு, நான் இங்க இருக்க முடியாது, நான் போறேன்னு சொல்லிட்டு ஓடிய போயிட்டான். கை தட்டுங்களேன். நல்லா ஒத்த தீர்க்கதரிசி வார்த்தைங்க. என் வீட்டுல என்ன சாமி இருக்காராம்? உயிருள்ள சாமி என் வீட்டுல இருக்கிறாருங்க. ஐயப்பா, உயிருள்ள சாமி இருக்காரா? அதான் சொல்றான்ல, கர்த்தரின் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறபடியா வர்றான். தலை முடியே விழாது, தலை விழுந்துருமா? பக்கத்துல சொல்லுங்க, தலை முடியே விழாது, தலையா விழு போது பயந்து தொலையாத சொல்லுங்க. வரும்போது நம்ம தான் என்ன செய்வோம்? நம்ம பக்கம் தான் வலது பக்கம் ஏசப்பா இருக்காருல்ல, அப்படி திரும்பி வந்து பாருங்க. ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? எங்க வலது புறம் திரும்புங்க, என் மூஞ்சியை பார்க்காதீங்க, அங்கிட்டு வலது புறம் திரும்புங்க. திரும்புங்க, சொல்லுங்க, ஏசப்பா. சத்தம் பத்தாது, இன்னும் சத்தமா, ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? பாருங்க, என்ன ஆண்டவர் பாருங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, இன்னும் ஏசப்பா உயிரோடு தாங்க இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க. இந்த முகாம் முடிஞ்சு 50,000 கிராமங்கள்ல ஊழியம் செய்ய போறோம். 50,000 கிராமங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்க போறோம். 50,000 கிராமங்கள் 1 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போறோம். எல்லாம் கை வைத்து சொல்லணும், ஆண்டவரே 50,000 கிராமங்கள்ல 1 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் உதவிச்சிங்கப்பா சொல்லுங்க. ஆமென். இப்ப நீங்க ராமேஸ்வரத்துக்காரங்க எங்களுக்கு சோறு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க ஒரு 50 பேர் 100 பேர் வருவோம். எங்களுக்கு சோறு போடணும், தங்க இடம் கொடுக்கணும். என்ன செய்வோம்? நாங்க பகல்ல புதன்கிழமை வந்தோம்னா பகல்ல கிளம்பி ஊழியத்துக்கு போயிடுவோம். 9 மணி ஜெபிச்சுட்டு சாப்பாடை கெட்டிச்சோரை கட்டிட்டு நல்ல ஒரு 100 பேர் இருக்குன்னா 10 பேரா இல்லை 5 பேரா 10 டீம் 20 டீம் அனுப்பி விட்டுரும். அவங்க வாட்டுக்கு ஆளுக்கு ஒரு 5 கிராம் 10 கிராம் போயிடுவாங்க. இந்த ராமேஸ்வரத்துல ஒரு வீடு இல்லாம சல்லடையா சலிச்சிருவோம். கை தட்டுங்க. சாயங்காலத்துல ஓப்பனியர் ஒரு கிரவுண்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல ஊழியக்காரங்க எல்லாரும் சேர்ந்து, நாமளும் கிராம சேகம் மற்றவங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா, சேர்க்கிறதுனா என்ன? எங்களுக்கு சோறு போடணும், தங்க வைக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, சோறு போடணுமா சொல்லுங்க. ஒரு காஸ்பல் மீட்டிங்ல கிறிஸ்தவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கணும், புறஜாதிகளுக்கு நற்செய்தி அறிவிக்கணும். பாத்தீங்களா? ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை வாழ்க்கையை மாத்துச்சு. ஏசப்பா என் கூட இருக்கீங்கன்னு சொன்னா அவன் ஓடுறான். ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காரா? பக்கத்துல சொல்லுங்க, ஏசப்பா உன் கூட தான் இருக்கிறார் சொல்லுங்க. நம்ம கூட தான் இருக்கிறார்.
ஒத்த தீர்க்கதரிசன வார்த்தை என்னை இவ்வளவு பெரிய ஊழியனா மாத்திச்சுங்க. இன்னைக்கு நான் 7 உங்களுக்கு சொல்லிட்டார். 7 சொல்லிட்டாராம். சொல்லுங்க. 1, நீங்க எஸ்தர் புஸ்தகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்தர் புஸ்தகம் ஞாபகம் இருக்குதும். இப்ப எஸ்தரை குறித்து பேசுறோம். நிறைய பிரசங்களை எஸ்தரை குறித்து பேசுறோம். நானும் நிறைய பேசுவேன் எஸ்தரை குறித்து பேசணும். ஆனா எஸ்தரை ஒருத்திய அடாப்ட் பண்ண தத்தெடுத்த மொர்தெகாயை குறித்து தான் உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்றார். மொர்தெகாய்க்கு ஆண்டவர் மொர்தெகாய்க்கு செய்த 7 தீர்க்க தரிசனம் இங்க இருக்கிற உங்க எல்லாருக்கும் நிறைவேற போகிறது. கை தட்டுங்களேன். இப்ப பாருங்க, மொர்தெகாய்க்கு தெரியாதுங்க. ஒருத்திய தத்தெடுக்கிறாங்க. அப்பா இல்லாத அம்மா இல்லாத ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறான். அவளை கரெக்டா டீச் பண்ணி வளர்க்கிறான். அவளுக்காக உபவாசம் இருக்கிறான். அவளை எச்சரிக்கிறான். பேதுருவோ ஒரு ஜெபக்குழு தத்தெடுத்துக்கிறது. ஐயோ உருப்படாம அம்மாட்டு காட்டுவாசி மாதிரி கல்லாதவன பேசிக்கிட்டு இருந்தானடா, அவனை கொள்றதுக்கு சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்களடா. திடீர்னு கொஞ்சம் தாமதமா ஒரு ஜெபக்குழு பேதுருவை தத்தெடுத்துருச்சு. இவங்களை ஜெபம் பண்ணா பதில் வருமா தெரியல. தாமதமா ஜெபம் பண்ணதுனால பேதுருக்கு முன்னாடி ஒருத்தனை யாக்கோபு கொண்டு விட்டாங்க. ஜேம்ஸ் கொண்டு விட்டாங்க. அப்படித்தானே? இப்ப லேட்டா எந்திரிச்சிருச்சு. வாங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ணா, ஐயோ அடியாத்தி, பேதுரு கட்டப்பட்ட சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் தானா திறந்து எந்த வீட்டுல ஜெபம் பண்றாங்களோ அதே வீட்டுக்கு ஏசப்பா பேதுருவை விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டாரு. கை தட்டுங்களேன். நான் சொல்றேங்க, இந்த ராமேஸ்வர ஊழியக்காரங்க என்ன தத்தெடுங்கய்யா. வீமம் ஊழியக்காரங்களுக்கு சோறு போடுங்கய்யா. இப்ப வரும் விஷயத்துக்கு வரும், தீர்க்கதரிசனத்துக்கு வரும். மொர்தெகாய் தத்தெடுக்கிறான். இப்படிதான் அவன் வேலை. ஜெபம் பண்றான், எச்சரிக்கிறான், டீச் பண்றான். அவ்வளவுதான். என்ன ஆகுது தெரியுமா? அந்த மொர்தெகாய்க்கு என்ன ஆகுது? எஸ்தரை கொண்டு 127 நாடுகள். நீ இந்த வாலிபர் முகாமிற்கு ஒரே ஒருத்தரை தத்தெடுத்து நீ அழைச்சிட்டு வந்தேனா, ஒரு 10 வாலிபர்களை அழைச்சிட்டு வந்தேனா, அவங்கள தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். அந்த வர்ற வாலிபர் முகாம்ல 120 வாலிபர்களை வெளிநாட்டுக்கு நீ போறியான்னு கேட்போம். எப்படி போகணும்? உனக்கு வேலைக்கு தான் போகணும், மிஷனரியான போக முடியாது. வேலைக்கு சவுதி அரேபியா போறியா, குவைத் போறியா, எங்க வேலைக்கு போற, அங்க என்ன படிச்சா உனக்கு வேலை கிடைக்குமோ அதை நானும் உனக்காக, நானும் என் ஊழியக்காரங்களை சேர்ந்து படிக்க வைக்கிற வேலை நான் வாங்கி தரேன். கையில நீ என்ன செய்யணும்? வேலை பார்த்துக்கிட்டு என்ன செய்யணும்? அங்க ஊழியம் செய்யணும். நல்லா இருக்குல்ல? நான் என்னைக்காவது வந்தா என்னை ஏர்போர்ட்ல என்னை கூப்பிடணும். என் ஊழியக்காரன் வந்தாங்கன்னா ஏர்போர்ட்ல கூப்பிட்டு தங்க வச்சு அங்கங்க ஊழியத்துக்கு இவர் ஜெபக்குழுக்கள்ல அங்கங்க காஸ்பல் அறிவிக்க போனேன்னா, நீ எந்த இடத்துல வேலைக்கென்று வேலை பார்க்கிற மிஷனரியாக புறப்பட்டு போகிறாயோ அந்த நாட்டை ஆண்டவர் அசைப்பார், சொந்தமாக்குவார். அல்லேலூயா. பாபிலோனியத்திலே கர்த்தரே தேவன் என்று சத்தம் ஒலிக்கும். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவாக நீ எங்க சிறையிடப்பட்டு போகிற வாலிபனுக்கு கொண்டு அந்த தேசத்தை அசைப்பார். ஒரு யோசேப்பு வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று அந்த ஒரு யோசேப்பை வைத்து அங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த யோசேப்போடு இருக்கிறார் என்று அந்த தேசத்தினுடைய ராஜாக்களும் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு அற்புதம் செய்கிறார். நான் சொல்றேங்க, இந்த வாலிபர் முகாம்ங்கிறது இந்திய தேசத்துடைய எழுப்புதலை சார்ந்ததல்ல, அநேக உலக நாடுகளுடைய எழுப்புதலை சார்ந்தது. அல்லேலூயா. இப்ப வர்றேன், இப்படிப்பட்ட வாலிபருக்கு நீ ஜெபம் பண்ணேனா, உபவாசம் இருந்தேனா, கொடுத்தேனா, ஒரு வாலிபனைய 10 மணி அழைச்சிட்டு வந்தேனா, உனக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார்? அவ்வளவுதாங்க, சொல்லி முடிக்க போற பாருங்க. நான் சொல்றேன், மொர்தெகாய்க்கு தெரியாத ஒரு பெரிய பிளான மொர்தெகாய் மேல ஏசப்பா வச்சிருந்தார். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. இங்க இருக்கிற நான் சொல்றேன், நீங்க இந்த முகாமுக்கு வந்துட்டீங்களே, இவ்வளவு நேரம் உபவாசத்தோடு இருந்துட்டீங்களே, இந்த முகாமிற்காக ஜெபிக்க போறீங்களே, ஜெபம் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம். அல்லேலூயா. அவ்வளவுதாங்க முகாமுக்கு. 15 நீங்க வாட்டுக்கு படுத்து உறங்கிறாதீங்க, பாத்துக்கோங்க. எல்லாம் வந்துடணும், எல்லாம் அங்க வந்துடணும். ஒரு வேன் பிடிங்க. அந்த ஆத்துமாக்கள்லாம் ஏன் சர்ச்சுக்கு அனுப்பிவிட போறீங்க? உங்க சர்ச்சுக்கு ஆண்டவர் அழைச்சிட்டு வர போறாரு. கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன். நிறைய ஊழியக்காரங்க இந்த செய்தியை கேட்கறீங்களா? இந்த முகாமுடைய இம்பார்ட்டன்ஸ் நீங்க நினைச்சு ஒரு நாள் காணிக்கையை சேகரிச்சு எனக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம். கை தட்டுங்களேன்.
இப்படி நான் சொன்னதை பார்த்து ஒரு 2 வார காணிக்கே 1000 ரூபாய் அனுப்பி பாருங்க. பாவம் 2 வாரமா சேர்த்து வச்சு 7 ஊழியர் ஒரு 1000 ரூபாய் இப்படி நிறைய பேர் அனுப்பி வைக்கிறான். உங்க வீட்டுல யாராவது சின்ன பிள்ளைகள் இருக்காங்களா? 13 வயசுக்கு உள்ள இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் கை தூக்குங்க, வேமா தூக்குங்க. இன்னும் தீர்க்க தரிசனம் 7 இருக்குதுங்க. எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மொர்தெகாய்க்கு தெரியாத பெரிய திட்டத்தை என் ஆண்டவர் மொர்தெகாய் உணர்த்தும்படி வைத்திருக்கிறார். ஏசப்பா சொல்றாருங்க, இந்த முகாம் இருக்காங்க, வந்துட்டே இல்லை, ஜெபிக்கிறேல, செயல்பட போறேல, ஒன்ன குறித்து பெரிய திட்டம் நான் வச்சிருக்கேன்னு ஏசப்பா சொல்றார். அல்லேலூயா. இப்ப 2வது தீர்க்கதரிசனம். அல்லேலூயா. நீ இப்ப எல்லாமே லாஸ்ட்ல இருக்க கேசுகள் தான் இங்க வந்திருக்கு. பூரா எல்லாத்துலயும் லாஸ்ட்ல தான். என்ன லாஸ்ட்னா என்ன? அந்த முன்னணியில யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அறிவாளிகள், ஞானம் உள்ளவங்க எல்லாம் ஊழியத்திலே லாஸ்டா இருக்கலாம். உங்களுக்கு முன்னாடி பெரிய ஊழியக்காரங்க முன்னாடி இருக்கலாம். நல்ல அறிவாளிகள், ஞானம், அதிகாரம், பணம், ஐஸ்வர்யம் முன்னணியில் இருக்க வேற இருக்காங்களா? இப்ப ஏசப்பா சொல்றார், நீ இப்போ வரைக்கும் லாஸ்ட்ல தான் இருக்க. லாஸ்ட் பிகம்ஸ் ஃபர்ஸ்டா மாற போகுது. கை தட்டுங்களேன். எல்லாம் இப்படி வைங்க, கை வைங்க, என்னை வைங்க. ஐயோ, ராமேஸ்வரத்துக்காரங்களுக்கு ஒரு நாள் மீட்டிங் பத்தாது போல் இருக்கு. இது வரைக்கும் நான் லாஸ்ட்ல இருந்தேன். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஐ இன்னையில இருந்து நான் ஃபர்ஸ்டா ஏசப்பா மாத்த போறேன். சொல்லுங்க. மொர்தெகாய் தெருவில் கிடக்கான், ராஜ அரண்மனையில பூரா போயில அங்க கிடக்கான். அங்க ரோட்ல கிடக்கிற லாஸ்ட ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மாத்திட்டார். கை தட்டுங்க. எனக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்ற போறாரு, நீ இதுவரை எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட பாத்திரமாக இருக்கிறீர்களா, அற்பமாக எண்ணப்படுகிறீர்களா, உன்னை ஆண்டவர் ஃபர்ஸ்டாக மாற்ற போகிறார். எல்லாராலையும் மறக்கப்பட்ட இளைவனாகிய தாவீதை ஃபர்ஸ்டாக மாற்றினது போல, இந்த மொர்தெகாயை மாற்றினது போல உன்னை என்னையும் ஆண்டவர் மாற்ற போகிறான். ஆண்டவர் உங்களை பதில் சொல்றாருங்க. உங்களுக்கு உங்க சுத்தி ஏதோ ஏசப்பா அமைதியா இருக்காருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. என்னடா ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேது, என்ன செய்யறான்னு இல்லை, அழுவுறேன், காணி கொடுக்குறேன், ஜெபம் பண்றேன், உபவாசம் இருக்கிறேன். இல்லைங்க, உங்களுக்காக ஒரு God at work, உங்களுக்காக ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிறார். கை தட்டுங்க, கை தட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன நான் சொல்றேன், இப்ப எத்தனை பார்த்துட்டோம்? நாளா? என்னங்க 2ங்கிறீங்க, 4ங்கிறீங்க, 3ங்கிறீங்க? நான் அழிச்சிருந்து சொல்லுங்க. முதல்ல ஒன்று சொன்னேன், உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் மறக்கலாமாங்க? எழுதிக்கோங்க, எல்லாம் மனசுல எழுதிக்கோங்க. ஏன்னா முதல் இது என்னது? உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன். லாஸ்டா இருக்கிற உங்களை ஃபர்ஸ்டா மாத்த போறார். உங்களுக்காக உங்களுக்கு தெரியாம வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். 3 4வது உங்க தலையை உயர்த்தாம விடவே மாட்டார். கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன். உங்களை ஹானர் பண்ணுவாருங்க சத்துருக்களுக்கு முன்பாக. அப்படின்னா என்ன? அது எனக்கு என்னன்னு புரியலைங்க. பந்தினா என்ன? சோத்து சாப்பிடுறது. எல்லாரும் பட்னியா கிடப்பாங்க உங்களை சுத்தி. உங்களுக்கு சத்ருவா இருந்தவங்க வரும் பட்னியா கிடப்பாங்க. எத்தனை அன்புள்ள ஆண்டவர் பாருங்க. உங்களை குறித்து நீங்க தாழ்வு மனப்பான்மையே இருக்கீங்க போல் இருக்கு. ஏசப்பா சொன்னார், பக்கத்துல சொல்லுங்க, உன்னை குறிச்சு குறைஞ்சு நினைக்காத, சொல்லுங்க, தாழ்வு மனப்பான்மையா இருக்காத. ஏசப்பா சொல்றாரு, நீ இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கலாம், தாழ்மையா இருக்கலாம், கிதியோனை போல ஒளிஞ்சு இருக்கலாம், எல்லாராலையும் யாருக்கும் தெரியாதவங்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உயர்த்த போற பெரிய ஹீரோவே நீதான். ஹிடன் ஹீரோ. நீ உலகம் தெரியாத மறைக்கப்பட்ட ஒரு ஹீரோவே நீதான். அல்லேலூயா. ஆமா. இப்ப ஆண்டவர் அடுத்து உங்களுக்கு சொல்ற தீர்க்க தரிசனம் 6வது, உனக்காக ஏசப்பாவும் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லையா? பக்கத்தில் சொல்லுங்க, உனக்காக நான் தூங்குறது இல்லை, உறங்குறது இல்லை. இன்னும் ஏசப்பா சொல்றது பாருங்க,
உனக்காக யாரையுமே தூங்க விட மாட்டேங்கிறார். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ற தெரியுமா? உனக்காக நானும் தூங்க விட மாட்டேன், உனக்கு யார் மூலியமா அற்புதம் தேவையோ அவங்களையும் தூங்க விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கடைசியா இப்ப என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? இதை மட்டும் வாசிருங்களேன், இதை மட்டும் பைபிள் எடுங்களேன், இதை மட்டும் வாசிருங்க, அவ்வளவுதான் முடிய போகுது. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 629 பக்கம். பழைய ஏற்பாட்டுல எல்லாம் விவரமா சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாம் என்ன பழைய ஏற்பாட்டுல எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்ப வாசிருவோமே. எல்லாம் எழுப்பி நின்றீங்களா? எல்லாம் என் கூட சேர்ந்து அப்படி வாசிக்கணும். 300 பேர் எங்க கேம்பஸ்ல இருக்கும். எங்க கிராமத்து பேர் மிஸ்டரி கிராமம். சொல்லுங்க, 300 பேருக்கு ஒரே சாப்பாடு தான். இப்ப பாருங்க, 6ஆம் வசனத்திலிருந்து சத்தமா என் கூட சேர்ந்து வாசிக்க. நான் வாசிக்க தொடங்கும் போது 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். அவ்வளவுதான், மீட்டிங் முடிய போகுது. ஆமான் உள்ளே பிரவேசி வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை என்று யாரை ராஜா கனமண்ண விரும்புவார் என்று தன் மனதில் நினைத்து, ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணமணுகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி, கை தட்டுங்க. இவன் எதிரி ராஜா கணமண்ணுகிற விரும்புகிற மனுஷன் என்ன செய்யப்படும்? இவன் நம்ம ஆளை நினைச்சுக்கிட்டான், நம்ம தாண்டா கணம் வரப்போது நினைச்சுக்கிட்டான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் நிறைய பேர் நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் ஆண்டவர் பயன்படுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் யார் கிராம ஊழியம் செய்யலையோ, யாரு ஏசப்பாவை அறியாத பேர் தெரியாத கிராமத்து மத்தியில் சொல்லலையோ, உண்மையான கரிசனையோடு அநேக அனாதைகளை திக்கற்றுவளை தத்தெடுக்கலையோ, அவர்களெல்லாம் ஆண்டவர் மறந்துடுவார். நீங்களும் நானும் எங்கெல்லாம் அப்படிப்பட்ட கரிசனோடு யாருக்கெல்லாம் உழைக்க போகிறோமோ, ஜெபிக்க போகிறோமோ, அவர்களுக்கு சொல்லுகிற என் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம், 7வது தீர்க்க தரிசனம், ராஜாம் கணம் பண்ண வேண்டி எப்படி கணமனை நினைக்கிறானோ அதே கணத்தை, அதைவிட 100க்கு 100 மடங்கு கணத்தை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்றாங்க 30 வருஷமா அந்த ஏசப்பா பிரசங்கம் பண்றாங்க. இந்த 7 தீர்க்க தரிசனமும் இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கும், டிவியில் கேட்குற உங்க எல்லாருக்கும் நடக்குங்க. என் ஹார்ட்ல ஒரு ஓட்டம் வந்து டாக்டர் 6 மாசத்துல செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாரு. மரண தேதி முன்குறிக்கப்பட்டுச்சு. அழுதேன். ஏறி இறங்காத இடமே இல்லை. ஜெபிக்க தெரியாது, பாட்டு பாட தெரியாது, பண்ற பிரசங்கம் தெரியாது. கடைசி ஒரு ஓரமா ஜெபிக்கும் போது ஏசப்பா எனக்கு உயிர் தாருன்னு சொல்லி அழுதேன். 1 நிமிஷம் ஏசப்பாட்ட பேசியிருப்பாங்க. அந்த 1 நிமிட ஜெபத்துல ஏதோ ஒரு வல்லமை என்னை தொட்டதை உணர முடிந்தது. ஐயா, அல்லேலூயா. கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் போய் செக் பண்ண, டாக்டர் சொல்லாரு, உங்க சரீரத்துல வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார். ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சாருங்க. நான் மறுதளிச்சாலும் ஏசப்பா என்னை தேடி என் கிராமத்துக்கு வந்தாருங்க. நான் தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகணுன்னு ஆயத்தமா இருக்கிறப்ப அவரை பார்த்தேன். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை. நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யார் என்கிட்ட வரமாட்டான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என் கண்ணீரை துடைத்து இயேசு கண்ணீரோடு அழுகிறாரே. அவருக்கு முதல்ல எனக்கு இயேசுன்னு தெரியாது. எங்க பஸ் ஸ்டாண்டு போனால் அழுகிற சத்தம் கேட்குது, பஜார் போனால் அழுகிற சத்தம் கேட்குது. யாரோ ஒருவர் அழுகிறார், யாரென்று தெரியவில்லை என்ற கேள்வியோடு இருந்த போது ஒரு நாள் பைபிள் படிக்கிற ஒரு கிறிஸ்தவத்தில் விசாரிக்கும் போதுதான் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு ஒருவர் அழுகிறார் என்றால் அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். நான் அவரை தான் பார்த்தேன். அவர் அழுகிற சத்தத்தையே கேட்கிறேன். நான் முடிவு பண்ணுங்க, நான் சாகிற வரை ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைக்கணும். என்னால் என்ற ஊழியம் செய்து ஜெபித்து என்னுடைய காணிக்கை கொடுத்த நேரத்தை கொடுத்து அவருடைய கண்ணீரை துடைக்கணும் என்னை ஒப்பு கொடுத்து 30 வருஷமா ஏசப்பா ஊழியம் செய்கிறேங்க. இவ்வளோ ஊழியம் செஞ்சுட்டேங்க. அவருக்கு திருப்தியே வரமாட்டேதுங்க. என்னை விட்டுலாம் இல்லைங்க.
இவ்வளவு மிஸ்டரிகள் உருவாக்கிட்டோம். இவ்வளவு முகாம்கள், போன வருஷம் முகாமிலே 80,000 பேர் வந்துட்டாங்க ஐயா. இந்த வருஷம் என்ன விடல இல்லைங்க. பேசி பேசி தொண்டையெல்லாம் புண்ணா இருக்குதுங்க. இரவெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே தொண்டை வழியில எச்சி விட முழுக முடியலங்க. அழுறேன். எனக்கு சரீரம் எல்லாம் பலவீனமா இருக்குது, முதுகு வலிக்குது, ஏதோ பலகீனம் அதிகம். சரியா தூக்கம் இல்லாம கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு ரெட்டியாபட்டின்னு ஒரு கிராமத்துல பேசினேன் சபையில. மேடையிலே இப்படி தள்ளாடிட்டேன். நல்ல வேலை விழுந்திருப்பேன். ஐயோ என்னங்க, ஏசப்பா என்னை விட வேண்டிதானங்க. ஐயோ அழுகிறார். ஏன் நான் மாத்திரமல்ல, என்னோடு கூட இணைந்திருக்கிற எல்லா வாலிபர்களும் ஏசப்போடைய கண்ணீரை துடைக்க எங்களால முடியாதுங்க, ஆனா செய்யறோங்க. எங்களுக்கு நிர்வாகம் இல்லைங்க, ஆனா செய்ய துடிக்கிறோங்க. எங்கிட்ட பணம் இல்லைங்க, ஆனால் ஏசு அழுது கொண்டு இருக்கிறாரு. பணம் இல்லைன்னு சாக்கு போக்க சொல்லி எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? ஐயோ ஏசப்பா கண்ணீரை துடைக்கும்படி என் வாழ்க்கையை கூட. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தேன். அவர் கண்ணீரை நான் துடைச்சதுனால அவர் என் கண்ணீரை துடைக்கிறார். அவரை நான் கனப்படுத்தினதுனால என்ன அவர் கனப்படுத்துறார். மொர்தெகாய் என் ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு ஒரு எஸ்தரை தத்தெடுத்து வளர்த்ததுனால, நல்ல ஒரு தலைவியாக ஊழியக்காரியாக வளர்த்து 127 நாடுகளுக்கு பரிந்து பேசுகிறவளாக, உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறவளாக, நான் செத்தாலும் சாகுறேன், நான் செத்தாலும் சாகுறேன் என்று சொல்லி ஆண்டவர்க்கா எழுமன ஒரு எஸ்தரை வளர்த்தபடியாக மொர்தெகாயை 7 விதமாக ஆண்டவர் உன்னை உயர்த்துகிறார், கனப்படுத்துகிறார், பெரிய திட்டம் வைக்கிறார். அவனை ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வர வைக்கிறார். எனக்கு அந்த ஆண்டவர் தான் உங்களோடு கூட பேசுகிறார். எல்லா கண்களையும் மூடுவோம், எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து ஆண்டவரே மக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நீ எனக்கு வேண்டும், மகளே நீ எனக்கு வேண்டும், மொர்தெகாயாக நீ மாறுவாயா. ஏசப்பா இன்றைக்கு இங்க இருக்கிற எல்லோரையும் மொர்தெகாயை போல ஒரு எஸ்தர் உருவாக்கினது போல ஒரே ஒருவரை தத்தெடுத்து, ஒரு வாலிபனை தத்தெடுத்து இந்த முகாமலை பங்கு பெற செய்யலாம். உன்னால் முடிந்த வாலிபர்களை எஸ்தர்களை போன்று பங்கு பெற செய்யலாம். அல்லேலூயா. அவர் கண்ணீரை நீங்க துடைச்சிங்கன்னா அவர் உங்க கண்ணீரை துடைப்பார். அன்பு சகோதரனை, அன்பு சகோதரி, உன் அருகிலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கும்படி உன் கண்கள் திறக்கப்படுமான நலமாயிருக்கும். இயேசுவை நான் பார்த்தேன், இந்த கண்களினால் அப்படியே அவரை பார்த்தேன். அழுகிற இயேசுவை நான் பார்த்தேன். ஐயோ, அவர் இன்றைக்கும் அழுது கொண்டே இருக்கிறார். யாரை அனுப்புவேன் என்று ஏசியாவிடத்தில் அழுதது போல, ஓ என்னிடத்தில் இயேசு அழுதுகிறார். ஏசியா சொன்ன ஆறுதல் வார்த்தை என்ன தெரியுமா? என்னை அனுப்பும் நான் இருக்கிறேன். இந்த கணேசனிடத்தில் இயேசு அழுத போது நான் அவருக்கு சொன்ன வார்த்தை, ஏசப்பா அழாதீங்க நான் இருக்கிறேன், ஏசப்பா அழாதீங்க நான் இருக்கிறேன், நான் சும்மா இருக்க மாட்டேன், ஜெபம் பண்ணி மணி கண்ணீரை துடைப்பேன், ஊழியம் செய்து மணி கண்ணீரை துடைப்பேன், மொர்தெகாய் போல அநேக எஸ்தர்கள் உமக்காக உருவாக்கி நம்முடைய கண்ணீரை துடைப்பேன், 120,000 வாலிபர்களை ஒன்று சேர்த்து நம்முடைய வார்த்தைகளை சொல்லி இயேசுதான் தெய்வம் என்று திசை காட்டி நம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஆண்டவர் கைகளை என் அர்ப்பணித்தேன். அவர் என் கண்ணீரை துடைக்கிறார், என்னை கனப்படுத்துகிறார். இன்றைக்கு சொல்லுகிறார், 7 விதமான தீர்க்கதரிசன வார்த்தைகள் உனக்கு நிறைவேறும். உன்னை கடைசியா இருக்கிறையா, உன்னை ஃபர்ஸ்டா மாற்ற போகிறேன், உனக்காக ஒரு பிளான் வைத்திருக்கிறேன். நீ தாழ்வான பான்மையோடு இங்கு வந்திருக்கிறையா, ஆண்டவர் சொல், நீதான் நான் அழைத்த ஒரு ஹீரோ. உன்னை உலகம் முழுவதிலும் எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படும்படி நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். ஓ ராஜாதி ராஜாவாகிய பரலோகத்தில் இருக்கிற நானே உன்னை கனமண்ண போகிறேன், கனமண்ண போகிறேன். ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்க, எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? இதுவரை என்ன செய்தாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்ய போகிறாய்? ஏசப்பா டோப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், இன்னையிலிருந்து நான் ஜெபம் பண்ண போகிறேன். இந்த வாலிபர் முகாமிற்காக ஜெபம் பண்ணி மணி கண்ணீரை துடைக்க போகிறேன். என்னால் என்ற காணிக்கைகளை சேகரித்து வாலிபரை அழைத்து வருவதற்கு அதை செலவழித்து மணி கண்ணீரை துடைக்க போகிறேன்.
ஏசப்பா, ஒரு எஸ்தரை உமக்காக வளர்க்க போகிறேன். வாலிபர்களை உமக்காக வளர்க்க போகிறேன். ஒரு பார்வோன் ராஜாத்தி மோசையை வளர்த்தது போல நான் ஒரு மோசையை வளர்க்க போகிறேன். ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா, அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க உங்களுடைய வலதுகை வானத்துக்கு நேராக தூக்கி அப்பாட்ட பொருதன் வைங்களா. அப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா, அழாதீங்க, நான் இருக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவரை பொருதனை பண்ணுங்க. ஏசப்பா, உமக்காகவே வாழ்வேன். ஐயோ, ஆதி என்பை விட்டதை மன்னிங்க ஆண்டவரே. இனிமே உமக்காக வாழ போகிறேன். இன்னும் ஜெபம் பண்ண போகிறேன். நான் விட்ட ஊழியத்தை தொடங்க போகிறேன். அந்த ஆத்தும ஆதாயத்தை தொடங்க போகிறேன். நான் பொருதனைகளை, மறந்த பொருதனைகளை மறுபடியும் நிறைவேற்ற போகிறேன். ஏசப்பா, அல்லாதீங்க, நான் இருக்கிறேன். ஆண்டவர் மொர்தெகாய்க்கு செய்த அத்தனை அற்புதங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? என்ன அற்புதம் வேணும்? குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். குழந்தை பாக்கியத்தை தருவார். திருமண தடை நீக்குவார். உங்கள் கடன் பிரச்சனை நீக்குவார். எல்லா விதமான அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் 7 விதமான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த மீட்டிங்களை பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். டிவி மூலியமாக, யூடியூப் மூலியமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, மொர்தெகாய் போன்று உமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தபடியால், பக்தி வைராக்கியம் பாராட்டினபடியால், ஆண்டவரே, மொர்தெகாயை கனப்படுத்தினது போல இவளை கனப்படுத்துவீராக. இவளை ஃபர்ஸ்டாக மாற்றுவீராக. இவர்களிடத்தில் உம்முடைய கனமான திட்டத்தை நிறைவேற்றுவீராக. இவளை கனம் பண்ணுவீராக. எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படி கனம் பண்ணுவீராக. ஆண்டவரே, இவர்களுக்காக நீர் வழக்காடும் யுத்தம் பண்ணுவீராக. ராஜாவின் தூக்கத்தை கெடுத்து ராஜாவின் கண்களை திறந்தது போல இவளுக்கு உதவி செய்கிறவருடைய உள்ளத்தை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக ஆசீர்வதிக்கிறேன். இந்த ராமேஸ்வர பகுதிகளில் ஊழியம் செய்கிற போதக ஐயாக்களுக்காக, நண்பர்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லோரையும் நினைத்தருவீராக. இந்த தேசத்தில், இந்த தீவில் இருக்கிற ஒரு ஆத்மா கூட நரகத்திற்கு போகக்கூடாது. ஒரு வாலிபனும் உம்மை அறியாதபடி நரகத்திற்கு போகக்கூடாது. அவர்கள் மீது உம்முடைய கரங்களை வைப்பீராக. ஆண்டவரே, இங்கு ஒரு பெரிய ஒரு எழுப்புதல், இங்கிருந்து புறப்படுகிற எழுப்புதல் தேசத்தை பற்றி பிடிப்பதாக, வாலிபர்களை பற்றி பிடிப்பதாக. இந்த ஊழியத்தில் பங்கு பெற்ற எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லா போதகர்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் இணைந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். டிவி மூலியமாக இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருவரும் மேலும் வல்லமை வருவதாக, வியாதிகள் சுகமடைவதாக, வறுமைகள் நீங்குவதாக, குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, வேலைகள் கிடைப்பதாக, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தர் பெரிய ஒரு எழுப்புதலை தாரும். இந்த நாளில் யாரெல்லாம் பொருதனை செய்தார்களோ அவர் எல்லோரும் ஆகஸ்ட் 15 அழைத்து வரும்போது அவர்கள் கொண்டு வருகிற வாலிபர்களை எஸ்தராக மாற்றுவீரார், தானியேலாக மாற்றுவீரார், மோசஸாக மாற்றுவீரார். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்திருக்கா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம்.